இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ கடவுளே, இதெல்லாம் என் குடும்பத்துல நடக்க கூடாதுன்னு நினைச்சுனா அது எல்லாமே நடக்குது. பிரியா எந்த தப்பும் பண்ணல தானே. நம்ம இத்தனை பேர் இருக்கோமே, நம்ம கண்ணு முன்னாடி அவளை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்மளால தடுக்கவும் முடியல, கேள்வி கேட்கவும் முடியல. பள்ளி, தயவு செஞ்சு அழாம இரு. நான் லாயர்கிட்ட பேசிருக்கேன்ல, எப்படியா இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடலாம். எப்படின்னா எப்படி வெளியே கொண்டு வருவ? அந்த இன்ஸ்பெக்டர் தான் எப்படியாவது இவளை கொண்டு போய் ஜெயில தள்ளணும்னு கங்கனை கட்டிட்டு அலையிறாளே. நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காளே. இன்னைக்கு நம்ம பிள்ளைய நம்ம கண்ணு முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டா. முதல்ல மாறன் ஜெயிலுக்கு போனா, அடுத்தது ராகவ ஜெயிலுக்கு போனா, இப்போ இந்த குடும்பத்தோட குல விளக்கு அவளை நம்ம எல்லாரும் இருக்கும் போதே கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கணுமாண்ணா? வீரா, 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 வலிமா, வீரா வந்துட்டியா? வீரா, ஒண்ணும் இல்ல வலிமா. வா, வீரா, ஒண்ணும் இல்லடி, ஒண்ணும் இல்ல, அழாத. வீரா, உன்னை எப்படியோ அவ வெளியில விட்டுட்டாளே. உன்னை ஏதாவது பண்ணி ஜெயில வைக்கணும்னு அவ கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா. என்னடாச்சு? அவங்க கிட்ட அரெஸ்ட் வாரண்டே இல்லப்பா. ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி பர்பஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதான் பிரச்சனை பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். அவங்க வாரண்ட் வாங்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்றதுக்குள்ள நம்ம மற்ற வேலை எல்லாம் பார்த்தாகணும். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். வீராக்கும் யாருக்கும் எதுவும் ஆகாது.